ஹாய் ஹலோ காய்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறையா புது புது சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், எதெல்லாம் லைவ் ஸ்ட்ரீமில் வரப்போகுது, எதெல்லாம் வீடியோவாக வரப்போகுது, எதெல்லாம் ஷார்ட்ஸ் ஃபார்மில் வரப்போகுது அப்படின்னு. அந்த மாதிரி கூட சீக்கிரம் என்டையர் சேனலோட ஸ்ட்ரக்சரே ரீவாம்ப் பண்ணலாம் இருக்கா. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் பார்க்குறீங்கள, அது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சைபர் பங்க் அட்மாஸ்பியர். இன்கேஸ் அது உங்களுக்கு தெரியல, அப்படி விசிபிளாக தெரிலனா, அதுதான் அதோட நோஷன். அந்த மைண்ட் செட்டு தான் உருவாக்கப்பட்டது. பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் ஏன்ஷியன்ட் அண்ட் ஆர்டிஸ்ட்டு கூட கலந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக புது ஒரு சைபர் பங்க் சொசைட்டியில் ஒரு ஒரு புது இடத்துல எப்படி இருக்குங்கிறத ரீடிசைன் பண்ணி ரீவாம்ப் பண்ணி பண்ண போகிறோம். அது ஒன்று. அப்புறமேட்டா எல்லாருக்கும் ஒரு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும்ல. இப்போ ஏடிடி ப்ரோக்கு வந்து ஹாய் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவார். இப்போ நம்ம ஜேகே வந்து ப்ரோஸ்கிஸ்ன்னு வரும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. அது மாதிரி நம்மளோட கம்யூனிட்டிக்கு, நம்ம சேனலோட டெடிக்கேட்டடான வியூவர்ஸ்க்கு ஸ்கீசோஸ் அப்படின்னு பேர் வைக்கலான்னு இருக்கேன். ஸ்கிட்ஸோஃப்ரீனில். ஸோ தோஸ் ஹூ ஆர் ஃபாலோயிங் மிஸ்டர் ஸ்கிட்ஸோஃப்ரீன் வில் பி ஸோ ஆன், வில் பி நேம்டு அஸ் ஸ்கீசோஸ். உங்களுக்கு பேர் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ வெல்கம் டு அனதர் வீடியோ. ஹாய், நான் தான் உங்கள் ஸ்கிட்ஸோஃப்ரீனியன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசனோட ரிமார்க் வந்து கர்நாடகாவில் கான்ட்ரவர்சி ஆனதை பார்த்தோம். நியூஸ் சேனல் எப்படி கவர் பண்ணிச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அது கர்நாடகா ஹைகோர்ட் என்ன மாதிரி பேசுங்கிறதையும் பார்த்தோம். அது வந்து தமிழில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அது அதர் நியூஸ் சேனல்ஸில் பெருசாக கவர் பண்ணல, பிக் பண்ணலை. பட் ஆனால் வாட் எவர் ரிமார்க்ஸ் தட் கர்நாடகா ஹைகோர்ட் செட்ல, தட் வாஸ் வெரி வெரி சீரியஸ். அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக, ஜுடிஷியல் இப்படி ஒரு வியூ எடுக்குதா அப்படிங்கிறது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் ஆஸ் அ கோர்ட், ஆஸ் அ லேண்ட் ஆஃப் லா, கான்ஸ்டியூஷன் பை பண்ணுறபடி அவங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்டு ரைட் டு டூ பிஸ்னஸ். சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு படத்தை ஸ்டேட், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் எல்லா இடத்துல இருந்தாலும் இந்தியாவில் இட்ஸ் ரெடி, இட்ஸ் ஃபிட் டு ஸ்க்ரீன்னா அதுக்கு ஸ்டேட் அண்ட் இஷ்யூ, எந்த ஸ்டேட் லா அண்ட் ஆர்டரோ ஸ்டேட்டில் எந்த இஷ்யூனாலும் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பொறுப்பில் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். தட்ஸ் கிவன் வேர்டிக்ட். அதனால் ஒரு படம் பேனே பண்ணாமல், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பேன் பண்ணாமல், இல்லை எதிர்ப்பு தெரிவிக்காமல், கான்ட்ரவர்சியே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோர்ட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஈகோ தடுக்குதா, இது பண்ணுதா, அதை பண்ணுதா, நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னதெல்லாம் இட்ஸ் டோட்டலி அன்அக்செப்டபிள் அட் தட் டைம். இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை என்னங்கிறது தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பார்க்க போகிறோம். நியூஸ் ரியாக்ட்ஸ் எட் அனதர் எபிசோட். ஹியர் வி கோ. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேனல் இந்தியா டுடே. ஏன்னா எல்லாமே நமக்கு எது பிடிக்குதோ இல்லையோ, இந்தியாவில் ஒரு நியூஸ் பார்க்கணுமா முதல்ல இந்தியா டுடே தான் பார்ப்பேன். அப்படியே பழகிடுச்சு, ஏன்னு தெரில. பிகாஸ் அந்தளவுக்கு ட்ராமேட்டிக்காக மற்ற சேனல்லாம் பண்ணி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்டிடிவி ரிலே பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் வாட் ஹேப்பன் டு என்டிடிவி. ஸோ இந்தியா டுடே தான் என்னோட ப்ரைம் டைம் டெஸ்டினேஷனாக ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. அதான் நம்ம நியூஸ் கவர் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். And we get your latest details of how the Supreme Court has slammed the Karnataka High Court and issued a notice in the case concerning the ban on release of Kamal Haasan's Thug Life in Karnataka. Haasan's latest film, Thug Life, was in a controversy over his comment that Kannada was born out of Tamil. He refused to apologize and the film did not release in Karnataka. Supreme Court said the rule of law cannot be held hostage to mob threats and warned that groups of hooligans cannot be allowed to decide what gets screened in theatres. Supreme Court... இதுதான் நான் சொன்னேன், அது ஒரு மாப் மென்டாலிட்டி ஆகிட்டே இருக்குது கர்நாடகாவில். எதுக்கெடுத்தாலும் ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்த்துக்கிட்டு அதுக்குன்னு ஒரு கோஷம் கூட்டிக்கிட்டு லாலெஸ்னஸ், விஜிலாண்டிசமாக அது வந்து கொஞ்சம் இதாகுது. இப்போ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் டெமோக்ராட்டிக் வே ஆஃப் ப்ரொடெஸ்டிங் எவ்வளவோ இருக்குது. பாய்காட்டிங் இருக்குது, பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் இருக்குது, இப்போ சிம்பாலிசம் ப்ரொடெஸ்ட் இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ஒன்றா ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு அடுத்தவனை அடிச்சுட்டு காலில் வச்சுட்டு மன்னிப்புக்குதுன்னு சொல்கிறது, ஒன்றா போய் பஸ்ஸை உடைக்கிறது, தமிழ்நாட்டுக்கு வர பஸ்ஸை நிறுத்துறது, கொளுத்துறது, கடையை அடித்து உடைக்கிறது, இந்த மாப் மென்டாலிட்டிலேருந்து முதல்ல அவங்க வெளில வரணும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு கூட்டம் கூட்டி நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், பொம்மையை கொளுத்துவேன், இது பண்ண சைன் ஆஃப் ப்ரொடெஸ்ட்டு ஃபைன். லீகலாக பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிக்கிறோம், அவர் வந்து இந்த மாதிரி பண்ணணும், அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு என்னவோ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ. இப்போ இந்த காலத்தில் வந்து ஒரு பஸ்ஸை நிறுத்தி கொளுத்துனா தான் ஊர் ஒரு தெரியணும் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு ட்வீட் போட்டாலுமே ஊர் உலகத்துக்கு தெரிய போகுது. இஃப் யூ ஆர் சச் இம்பார்ட்டன்ட் பர்சன், உங்களோட கருத்துக்கு வேல்யூ இருக்க போகுது. அதனால் இந்த மாப் மென்டாலிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ கொளுத்துறதும் கிளப்புறதும், அதே கொஞ்சம் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணாமல் அவங்க சைடில் கூடோட 10 சேர்ந்துக்கிட்டு, இப்போ ரூலிங் பார்ட்டியும் அப்போசிஷன் பார்ட்டியும் சேர்ந்துக்கிட்டு இதுதான் எங்களோட ஸ்டாண்டு, எங்களோட சென்டிமெண்ட் இது அப்படின்னு பேசுகிறதும், அது ரூல் ஆஃப் லாக்கு ஒரு நல்ல ஒரு நியாயம் கிடைக்கணும்னு கோர்ட்டுக்கு போனால்
அங்கே இருக்கிற ஒரு ஜட்ஜுமே வந்து இது சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்னோட மாசஸோட சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு அதே விஷயத்தை பிரதிபலிக்கிறதும் இட்ஸ் வெரி சேட் ஸ்டேட், சேட் டு சி த ஸ்டேட் ஆஃப் விச் கர்நாடகா இஸ் கோயிங் ஃபார்வர்ட். இது வந்து டெமோக்ராட்டிக்காக ஒரு லிபரலான ஒரு கண்ட்ரி அப்படி இருக்குன்னு அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன நடத்துறீங்க? இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இதுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, இங்கே இருக்கிற மாப்ஸ் வச்சுட்டு கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் இப்போ நடந்துச்சுல, கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க மாதிரி, கோர்ட்டு கேஸுக்கே வராமல் காதல் திருமணங்களை பிரித்து விடுறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி எங்கள் ஸ்டேட் மிஷினரியை வச்சு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாட்டருக்கு அப்புறமேட்டா இந்த மாதிரி லாங்குவேஜ் பிரச்சனைக்கெலாம். அது கொஞ்சம் சேட் ஸ்டேட்டாக இருக்குது. டெமோக்ராட்டிக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள், ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்கள், பாய்காட் பண்ணுங்கள், அது எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் நீ இப்படி பேசுறதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும், பொது இதில் கேட்கணும், அவனா காலில் விழணும், இந்த மைண்ட் செட்லேயே சுற்றிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹிந்தி திணிப்புன்றோம், ஹிந்தி திணிப்பை நம்ம எதிர்க்கிறோன்றோம், நம்ம ப்ரொட்டஸ்ட்டாக சிம்பாலிக்காக நம்ம போய் போர்டில் போய் கருப்பு மையம் போஸ்ட்டு வரோம். அதுக்கப்புறம் என்ன கவர்மெண்ட் சும்மா விட போகுது, திரும்பி அவன் போய் வளர்த்தின்னா பெயிண்ட் அடிச்சு மொத்த போர்டு எழுத போகிறான். அது ஒரு ப்ரொட்டஸ்ட், அவ்வளோதான். அதை விட்டுட்டு அமித்ஷா வந்து எங்கள் காலில் விழணும், அமித்ஷா வந்து பொது மன்னிப்பு கேட்கணும், இந்த பாவ மன்னிப்பு கொடுக்குற இடத்துலலாம் மக்களும் இல்லை, இங்கே இருக்க கவர்மெண்ட்டும் இல்லை. இந்த மைண்ட் செட்டுக்கு எனக்கு ஆவுனா போயிடுறாங்க. ஆவுனா வந்து மன்னிப்பு கேள் வந்து காலில் விழு, அந்த மைண்ட் செட்லேயே இருக்கானுங்க. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக என்ன கதைன்னு தெரில அவங்களுக்கு. வாங்க கோர்ட் வரணும்னு சொல்லியிருக்கோம், பார்ப்போம். Supreme Court said the rule of law cannot be held hostage to mob threats and warned that groups of hooligans cannot be allowed to decide what gets screened in theatres. Supreme Court has also made it clear that the release of a movie was a rule of law. The top court criticized the groups that threatened to stall the film's release over the activist's controversial remarks. It also said Karnataka High Court should not have sought an apology from Kamal Hassan. Supreme Court also gave Karnataka High Court a day's time to apprise it about release of movie and that the state must ensure that the rule of law is followed. Kamal Hassan refused to apologize over his comment on Kannada, saying he did not intend to insult Kannada and that he made the statement with utmost sincerity and that he will not back down. The Honorable Supreme Court held, in its observations, expressed that the rule of law demands that once a film is granted the requisite certificate, resort to mob threat or mob violence cannot be resorted to scuttle the release of the same. This would, in essence, be against the rule of law. Here is what Kamal Hassan had said on the Kannada language that stirred that row and why Kamal Hassan said that he will not apologize. அதை எடுத்து போட மாட்டீங்களா? போடுங்க. இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு. அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும், அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இன்னும் politicians are not qualified to talk about language. They don't have the education enough to talk about it. That includes me. So let's leave all these very in-depth discussions to இப்போதான் இந்தியா டுடே பற்றி பொறுமையாக பேசினேன், பார்த்தா ஃபுல்லாக பிரச்சனை பஞ்சாயத்து. historians, archaeologists and language experts. Cutting across to Anisha Mathur, now joining us on the broadcast. Anisha, clearly the Supreme Court speaking in favor of Kamal Hassan, also coming down heavily on the Karnataka High Court for asking Kamal Hassan to apologize. Take us through all that the top court has said on this matter. Yes, please. Well, Sir, let's break down what the court has said. First of all, the court clearly said that it was not the High Court's job to ask Kamal Hassan to apologize. Second, and more importantly, repeatedly what the Supreme Court said is that it was the Karnataka government's responsibility to control the threats, to not kowtow to the mob threats. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறது டெஃபினெட்லி ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிடுச்சுன்னா அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அதுக்கு வந்து ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எல்லாத்தையுமே அப்படியே போகிற போக்கில் 19 தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டால் கன்னடிகா போயிட்டே சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற மாப்ஸ்க்கும் த்ரெட்ஸோட மாப்ஸ்க்கும் வித்தியாசம். இப்போ கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இல்லை, அங்கே இருக்கிற மாப்ஸ்க்கும் வித்தியாசம் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஜுடிஷியலுக்கே வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி ஆகுது. ஸ்டேட்டில் ரூல் ஆஃப் லான்னு ஒன்று இருக்கா இல்லையாங்கிற மாதிரி ஆகுது.
இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆச்சு அங்கே லாங்குவேஜ் இஷ்யூ கன்னடா இஷ்யூன்னு எந்த கர்நாடகா ஹைகோர்ட் மட்டும் கேஸ் எடுத்து என்னென்ன இஷ்யூ ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் லாண்ட் இஷ்யூ வந்து சரி பண்ணலன்னு கேட்டாங்களா, கொஷின் பண்ணாங்களா, ரிப்போர்ட் கேட்டாங்களா? வித்தியாசமே தெரியலன்றேன். இப்போ ஒரு மாபுக்கும் அங்கே இருக்க ஒரு ஸ்டேட் மிஷினரிக்கும் அங்கே இருக்க ஜுடிஷியல் சிஸ்டத்துக்கும் ரூல் ஆஃப் லான்னு ஒன்று பொருந்துமா பொருந்ததா, தே கன்சிடர் தெம்செல்வ்ஸ் அபோலான்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. What the court has said, and I'm quoting here, is that we can if someone has made a statement, then you can counter that with another statement. The court has said that the rule of law demands that any person be allowed to release a film. If someone does not agree with the film or the actor, they are free to not go and watch it. Secondly, the court has said we cannot allow mobs to dictate what happens, and that is the most important statement coming in from the Supreme Court, which quoted its earlier judgments in the Imran Pratapgarhi case, which quoted a Bombay High Court judgment in the Nathuram Godse play case, where the court has clearly said that just because you don't agree with what somebody has said in public does not mean that you take away their right to say it. What the court has said is that if a CBFC certification has been granted, you cannot stop a film from releasing. If anyone in Karnataka had a problem, they could have issued a statement. Mob rule cannot be allowed. That is the most important statement coming in from the court. High Court, of course, rapped for asking Kamal Haasan to apologize. The Supreme Court has now also really glad and huge respect for the Supreme Court. ஏன்னா நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் லேக் ஆச்சு. உதாரணத்துக்கு சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் எல்ஜிபிடிக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், இன்னும் ஜெண்டர் பயாஸை கொஞ்சம் ஜெண்டர் பேஸ் லாஸ்லாம் கொஞ்சம் ரீதிங்க் பண்ணணும்னு பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதாகட்டும், இல்லை அந்த மாதிரி ஒரு டு டூ அப்சல்யூட் ஜஸ்டிஸ் சில விஷயங்கள்லாம் இன்னும் ரீவாம் பண்ணணும். அதெல்லாம் இன்னும் பண்ணல, அங்கெல்லாம் கொஞ்சம் லேக் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரூல் ஆஃப்லாம் நமக்கு வேணும். ஆனால் அப்படிலாம் இருந்தாலும் இந்த மாதிரி கட் அண்ட் கிரீட்டாக ஆல்ரெடி இந்த மாதிரி எவ்வளோ படத்துக்கெல்லாம் த்ரெட் வந்திருக்கு. என்ன பாஜரா மஸ்தானிக்கு வரலையா, பத்மாவத்துக்கு வரலையா, சஞ்சய் லீலா பன்சலை பார்க்காத கேஸா, மணிரத்னத்துக்கு ரோஜா டைமில் என்ன மாதிரி வந்துச்சு, பாம்பே டைம்னு வச்சுலாம் பார்த்துருக்கோம். ஸோ ஏன் தலைவன் கமல்ஹாசனுக்கு விஸ்வரூபில் என்ன பஞ்சாயத்துச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டு பி சிம்பிளி புட், இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் தே ஆர் டூயிங் த அப்சல்யூட் பெஸ்ட். இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கவர்னரோட இஷ்யூவில் கரெக்டாக இந்த இத்தனை பில்லு பெண்டிங்கில் இருக்குது, இவ்வளோ வருஷக்கணக்கில் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. தே ஆர் லிட்டரலி மேக்கிங் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு நாட் ஃபங்க்ஷன். இட்ஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபுள். வரையறையே எடுத்துட்டாங்க. ஒரு கவர்னர்னால் இத்தனை மாதத்தில் பில்லை ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்தா அந்த பில்லை வந்து இத்தனை மாதத்துக்குள்ளே அப்ரூவ் பண்ணணும், அப்படி இல்லைனா பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும். பிரசிடெண்ட்டுக்கே போனாலும் இத்தனை மாதத்துக்குள்ளே அவங்க பார்த்து அவங்க அசன்ட்டோ டிசன்ட்டோ பண்ணணும்னு அழகாக ஒரு ஃப்ரேம்ஒர்க்கே வச்சுட்டாங்க. ஏன்னா இது இத்தனை வருஷமாக பிரச்சனை. நாட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு கேட்டால் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், எப்போ 1960s இருக்குமா, 70s 80s 90s 2010-25 ஆஃப்டர் லிட்ரலி 50 to 60 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் லிட்ரலி கவர்னர் இப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது அப்படியே ஒரு ரெகுலேஷனை கவர்மெண்ட்டாகவே ஜுடிஷியலாகவே வந்து வைக்கிது. அதுக்கப்புறமேட்டா அன்லஸ் அன்டில் வேறு இதுக்கு திருத்தம் கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணாத வரைக்கும் இதுதான் ரூல் ஆஃப் லா. சுப்ரீம் கோர்ட் சொன்னது இட்ஸ் அன் அப்சல்யூட் லா. அவங்க ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தா அதுவே லா ஆகும், அந்த பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் சுப்ரீம் கோர்ட்டோட ஆக்டிவிட்டி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஓகே, தெர் இஸ் ஹோப் அப்படிங்கிற மாதிரி வருது. தே ஆர் டூயிங் தேர் அப்சல்யூட் பெஸ்ட் டு டூ த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ்ன்னு தோணுது. ஹைகோர்ட் எப்படிங்க அப்பாலஜி கேட்க முடியும்? எனக்கு இப்போயும் அந்த லாஜிக்கே புரியலைங்க. நீ மன்னிப்பு கேள்னு சொல்கிறதுன்னா மாப் மென்டாலிட்டி தானே அதுவும் வரும். ஹைகோர்ட் மன்னிப்பு கேளு விட்டுருங்கிறது தானே அது. மன்னிப்பு கேளு பிஸ்னஸ் இங்கே ஓடலாம் ஓடாதுங்கிறது தானே அது மைண்ட் செட்டு. மன்னிப்பு கேட்டு சாதகமாக முடிச்சு விட்ருங்க, சுமூகமாக முடிச்சுவாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வேலைங்க அது. ஹைகோர்ட் எப்படி அது பண்ணலாம்? அது ஹைகோர்ட்டுக்கு டிஸ்கிரேஸ் இல்லையா? ஹைகோர்ட் பெஞ்சில் இருந்து அது மாதிரி பண்ணுறது டிஸ்கிரேஸ் இல்லையா? அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. Is that if a CBFC certification has been granted, you cannot stop a film from releasing. If anyone in Karnataka had a problem, they could have issued a statement. Mob rule cannot be allowed. That is the most important statement coming in from the court. இதே தான் நானும் சொல்கிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கா, அதை எதிர்த்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் விடுங்க, அதை எதிர்ப்புங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், கொஷின் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணலாம். அப்பாலஜி பண்ண டிமாண்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதுதான் சொல்ல வரேன். High Court, of course, rapped for asking Kamal Haasan to apologize. The Supreme Court has now also transferred the matter that was pending in the Karnataka High Court to Supreme Court has now also. If anyone in Karnataka had a problem, they could have issued a statement. Mob rule cannot be allowed.
இன்னொரு they are free to not go and watch it. Secondly, the court has said we cannot allow mobs to எப்படி ஸ்டேட்மெண்ட் விடுறது உங்களோட உரிமையோ பாய்காட் பண்ணுறது உங்களோட உரிமை. எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு 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 ஸ்டேட்டோ டிக்டேட் பண்ண முடியாது. இன்னொரு ஹியூமனே டிக்டேட் பண்ண முடியாது. விருப்பம் இருந்தால் வாங்கலாம். யூ கேன் சூஸ் டு வாட்ச் த ஃபிலிம், யூ கேன் சூஸ் நாட் டு வாட்ச் த ஃபிலிம். கமல்ஹாசன் கேட்டதெல்லாம் படத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டு வரவங்களுக்கு சேஃப்டியும் செக்யூரிட்டியும் இருக்கணும், அது ஸ்டேட் மிஷினரி உறுதி செய்யணும் தான் ஹைகோர்ட்டுக்கு போனார். kowtow to the mob threats. What the court has said, and I'm quoting here, is that we can if someone has made a statement, then you can counter that with another statement. The court has said that the rule of law demands that any person be allowed to release a film. If someone does not agree with the film or the actor, they are free to not go and watch it. Secondly, the court has said we cannot allow mobs to dictate what happens, and that is the most important statement coming in from the Supreme Court, which quoted its earlier judgments in the Imran Pratapgarhi case, which quoted a Bombay High Court judgment in the Nathuram Godse play case, where the court has clearly said that just because you don't agree with what somebody has said in public does not mean that you take away their right to say it. What the court has said is that if a CBFC certification has been granted, you cannot stop a film from releasing. If anyone in Karnataka had a problem, they could have issued a statement. Mob rule cannot be allowed. That is the most important statement coming in from the court. High Court, of course, rapped for asking Kamal Haasan to apologize. The Supreme Court has now also transferred the matter that was pending in the Karnataka High Court to itself. It has said that the petition filed by the producer of the film before the Karnataka High Court against the threats of violence, etc., will now be heard by the Supreme Court itself. And that is also a very significant move by the court, which repeatedly questioned the Karnataka government as to why these threats were not taken care of. The court also said you cannot have threats to burn down a movie theatre. If you don't want to watch it, you don't go and watch it. So the film has to be allowed to be released. People can choose not to watch it. You cannot have somebody, you cannot stop somebody from having a different view, but it is the government's job to ensure rule of law. These are the comments coming in from the Supreme Court, which will now hear this matter again now on Thursday. Urgent notice has been issued by the court. The Karnataka government has சாட் பாட்டு என்ன தெரியுங்களா? இதை பண்ணுறதுங்க இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டு. காங்கிரஸுங்கிறதே கொஞ்சம் லெஃப்ட் லீனிங் பார்ட்டி தான். தே ஆர் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் லிபரேஷன். அதுதான். ஏன்னா ரைட் விங் வந்து கம்ப்ளீட்டாக ஹைரார்கி, இதுதான் ரூல் ஆஃப் லா, இப்படி தான் இருக்கணும், ரிஜிட்னஸாக இருக்கிறவங்க கன்சர்வேட்டிவ். பிஜேபி இதை பண்ணுதுன்னா புரிஞ்சிக்க முடியுது, ஏன்னா தே ஹேவ் த டிஃப்ரெண்ட் அஜெண்டாஸ்னு வச்சுப்போமே. காங்கிரஸ் கவர்மெண்ட்டே இதை பண்ணுதுன்னா அப்போ கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? மை சிம்பிளஸ்ட் பாயிண்ட் அதுதான். கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கும் அங்கே இருக்க பார்ட்டி அந்த மொத்த லீடர்ஸ்க்கும் நேஷ்னல் லெவலில் பிஜேபி ரூலில் இருக்கிற அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் எப்படி நீங்கள் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுன்னு அப்போசிஷன் நீங்கள் எப்படி வர முடியும்? உங்களுக்கு அவங்க வித்தியாசமே இல்லையா பேசிக்கலி இன் கர்நாடகா? ரூல் ஆஃப் லா என்ன, கவர்மெண்ட் என்ன பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? இல்லை சொன்னாலும் கேட்க மாட்டோம், ஏன்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிச்சு தனி திறந்து ஒன்று தமிழ்நாட்டுக்கு, அதெல்லாம் பண்ண மாட்டோம் தான் சொல்லிட்டு இருக்கேன் அங்கே இருக்க கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் வந்தாலும். அப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், வேறு மைண்ட் செட் வந்துட்டிங்களா? அப்போதல்லா அது விஜிலாண்டிஸ் அப்படிங்கிற மைண்ட்க்கு வந்துட்டிங்களா? டோனோ யூனாவனோ. இதெல்லாம் அங்கே இருக்க கர்நாடகாவில் இருக்க மக்களும் கன்னடிகாசும் தான் எழுப்பணும். யூ ஹாவ் அ ரைட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன்ஸ், பட் யூ கான்ட் ஹாவ் திஸ், யூ கான்ட் வாட் டு யூ சே. இந்த மாதிரி ஒரு மாப் மென்டாலிட்டியை வளரத்துக்கு நீங்களே ஸ்பேஸ் விடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் கால் அவுட் பண்ணுங்கள், கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டான விதமாக ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு க்ரோயிங் நேஷனுக்கு அதுதான் வழிவகுக்கும். இதேமாதிரி மாப் மென்டாலிட்டிலாம் செட் ஆகாது. has been asked to respond to தேங்காட் சுப்ரீம் கோர்ட் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் திரும்பி அங்கே போகணும், இங்கே கேட்கணும், வேறு பெஞ்சு மாற்றணும், அப்படிலாம் இல்லாமல் சிம்பிளாக நாங்களே எடுத்துக்கிறோம், என்ன பேச்சு செஞ்சுருக்கீங்கன்னு அவங்களே எடுத்துக்கினாங்க. question the Karnataka government as to why. Coming in from the court, High Court, of course, rapped for asking Kamal Haasan to apologize. The Supreme Court has now also transferred the matter that was pending in the Karnataka High Court to itself. It has said that the petition filed by the producer of the film before the Karnataka High Court against the threats of violence, etc., will now be heard by the Supreme Court itself. And that is also a very significant move by the court, which repeatedly questioned the Karnataka government
as to why these threats were not taken care of. The court எனக்கு என்ன வருத்தம்னா படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இப்போ ஐ திங்க் ஜூன் 6th ஜூன் நினைக்கிறேன். அப்போ தான் படம் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அப்போ 10க்கு ஹியரிங் வரும்னு சொன்னாங்க. கரெக்டாக 10க்கு தான் ஹியரிங் வரும்னாங்க. இது வந்து 17 16 தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகுது. நானே கேட்குறேன், அந்த அப்சர்வேஷன் முதல்ல வந்துச்சுல, ஐ திங்க் 4 or 5 அப்போ ஒரு அப்சர்வேஷன் வந்துச்சு. அந்த அப்சர்வேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நின்றுருக்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சோம், நாங்கள் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம், நாங்கள் லோவர் கோர்ட்டை நம்பிக்கை வச்சு ஹைகோர்ட்டில் அப்பியரும் ஆனோம் ஸ்டேட் மிஷினரி சப்போர்ட் பண்ணணும்னு. பட் ஆனால் அவங்க கொடுத்த ரிமார்க்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதனால சுப்ரீம் கோர்ட்டு டேரெக்டாக தலையிட்டு நீங்கள் என்ன இதுன்னு இதே பெட்டிஷன், ஏன்னா ஸ்டில் இட்ஸ் பெண்டிங் இன் ஹைகோர்ட். சுப்ரீம் கோர்ட் அடிச்சு தான் முதல்ல ஹைகோர்ட்டில் முடிச்சுட்டு வாங்க, அங்கே ஜட்ஜ் வேட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே பார்க்குறோன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருந்தாலும் முடிஞ்சிருக்கும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 3 சீரியஸ் சொன்னாலே ஹைகோர்ட் இப்படி பேசியிருக்க கூடாது, இந்த மாதிரி அப்சர்வேஷன் வச்சிருக்கக்கூடாதுன்னு. இதை கொஞ்சம் முன்னாடியே லைக் 5 அந்த மாதிரி அடுத்த நாளே அப்பியர் இருந்தால் கூட சுப்ரீம் கோர்ட் இந்த அப்சர்வேஷனை பார்த்து உடனே அது ரிலீஸ் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். இப்போ இட்ஸ் ஆல்ரெடி ஃபெயில்டு. இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண டைம் ஆல்ரெடி தடுத்துட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி தே மேட் டு நாட் ரிலீஸ் இந்த மூவி இன் கர்நாடகா டியூரிங் இட்ஸ் இனிஷியல் ரிலீஸ். இதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகி அந்த ரிவ்யூஸ்லாம் அவ்வளோ பேடாக இருந்ததுக்கப்புறம் யார் போக மாட்டேங்கிறது அடுத்த கேள்வி. பட் பொலிட்டிக்கலி ஹியர் கமல்ஹாசன் ஹஸ் ஆக்சுவலி காட் எக்ஸ்ட்ராடினரி மைலேஜ் தான் எனக்கு தோணுது. That's for sure. court also said you cannot have threats to burn down a movie theater. If you don't want to watch it, you don't go and watch it. So the film has to be allowed to be released. People can choose not to watch it. You cannot have somebody, you cannot stop somebody from having a different view, but it is the government's job to ensure rule of law. These are the comments coming in from the Supreme Court, which will now hear this matter again. Now on Thursday, urgent notice has been issued by the court. The Karnataka government has been asked to respond to this petition that had come in the Supreme Court, where a resident of Bengaluru had come up to the Supreme Court saying that barring theatres from releasing this film is an attack on the fundamental rights of moviegoers, and therefore the court has very clearly issued notice. Karnataka government has been asked to respond to this petition that had come in the Supreme Court, where a resident of Bengaluru had come up to the Supreme Court saying that barring theatres from releasing this film is an attack on the fundamental rights of moviegoers, and therefore the court has very clearly issued notice, wrapped the state government as well as the Karnataka High Court. Back to you. Great. All right, Anisha May, thanks for getting us those details. Extraordinary thing, guys. Happy that you watched this video. Okay, guys. இப்போ அந்த கான்ட்ரவர்சி ஆஃப் கமல்ஹாசன்ஸ் ரிமார்க் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹைகோர்ட்டில் என்னமா பேனட் ஆச்சுன்னு பார்ப்பீங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி பேனட் ஆச்சுன்னு நியூஸ் டேக் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட் கைஸ். ஹோப் இது ஒரு நல்ல ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வியூ கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஸ்டில் இட்ஸ் அன் ஆன்கோயிங் இஷ்யூ. நாளைக்கு தான் தெரிய வரும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல வருதுன்னு. வி வில் ஃபாலோ இட் த்ரூ. ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. லைக் த வீடியோ இஃப் யூ லைக் த கண்டென்ட். என்ஜாயாக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு give some suggestions, opinions ஏதாவது இருக்குது, criticism இருக்குது, suggestions இருக்குது, எதாக இருந்தாலும் சரி, make use of the comment section, let me know. If you want to support me, hit that subscribe button. That's the only way you can support any upcoming YouTubers like me. கூட சீக்கிரம் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். Bye bye. See you all. Peace out.